Hello guys, welcome to Badass. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம டீமன் லார்ட் ரீட்ரை அனிமே எபிசோட் 2 ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். எபிசோட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல கூனாவாகவும் ஹோலி கேபிள் கிளம்பினாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு கேரேஜ் கட்டுறாங்க. அந்த கேரேஜ் இருக்கிறவங்களும் பார்த்து வண்டி ஓட்டு, நான் யாருன்னு தெரியும்ல, நான் தான் டீமன் லார்ட் அடிக்க போறவ. அங்க வண்டி ஓட்டுறவரும் நீங்க ஹோலி மேட்னா இருந்தாலுமே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அந்த பண்ணும் என்னது, அப்போ என்னால அவர் அழிக்க முடியாது சொல்றியா? அவரும் அதெல்லாம் இல்ல லடிலுனா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் தான். அவளும் என்ன யாருன்னு நினைச்ச, அதுவும் இல்லாம என்னோட சிஸ்டர் ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு முன்னாடி நான் யாருன்னு காட்டணும்ல. இப்போ நிறைய உளவாளிகளை காட்டாங்க. அங்க ஒருத்தோட வந்துட்டு லேடி லூனா வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட 20 சோல்ஜர் வந்துட்டு இருக்காங்க. அந்த உளவாளிங்க தலைவரும் அப்போ லேடி லூனா நம்மள அடிக்கிறதுக்கு சைடா வராங்களா, சரி நம்ம எதிர்த்து சண்டை போடுவோம் அப்படின்றாரு. அங்க இருக்கிறவரும் ஆனா அவங்க நம்மள அடிக்க வரல, பார்த்தா அந்த சைடு தான் நம்ம டீமன் லார்ட் கூனாய் வந்துட்டு இருக்காரு. பார்க்கவும் சூரியன் மாதிரி இருட்டாகும் நினைக்கிறேன் அப்படின்றா. கூனாயும் நீ கரெக்டா தான் சொல்ற, சரி நம்ம இங்கே கேம்பிங் பண்ணுவோமா? பார்க்கவும் எனது இங்கேயா? இப்ப டீமன் லார்டும் தன்னோட ஸ்டோரேஜ் எடுக்கிறாரு. அதுல இருந்து பிராக்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வெளியே வா, சர்வைவல் குட்ஸ் அப்படின்றாரு. இப்போ ஒரு சின்ன போட்டி வருது. அடுத்தது டார்க்னஸ் குள்ள இருக்க என்னோட டிஃபென்ஸ் குட்ஸ் வெளியே வா அப்படின்றான். இப்போ இன்னொரு சின்ன போட்டி பச்சை கலர்ல இருக்கு. கூனாயும் இது தனித்தனி யூஸ் பண்ண வைக்க வேண்டாம், ஆனா ரெண்டுத்தையும் சேர்த்தா ஐட்டம் கம்பைன் கன்ஸ்ட்ரக்ட் பேஸ் அப்படின்றான். பார்த்தா ஒரு மிலிட்டரி பேஸ் அங்க வந்திருக்கு. பார்க்கவும் பார்த்துட்டு அட சூப்பர் இருந்துச்சு. அது என்ன மேஜிக்கா? டீமன் லார்ட் நீங்க நிஜமாலே சூப்பர். டீமன் லார்ட் சேர்த்துக்கிட்டு கவலைப்படாத, இந்த பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த பேஸ்ல ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிச்சாலுமே எதுவுமே ஆகாது. இன்ஃபினிட்டி கேம்ல இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. பார்க்கவும் அப்படியா, நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு சுத்தமா புரியல. கூனாயும் நான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றேன். சரி நம்ம இன்னைக்கு இந்த பேஸ்ல தூங்க போறோம். பார்க்கவும் பார்த்துட்டு இதை நான் யூஸ் பண்ணலாமா? ஆனா நான் பண்ணக்கூடாது. டீமன் லார்டு இது சாதாரண பேஸ் தான், கவலைப்படாத. கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு நான் ஒரு ஹார்ட் ஸ்ப்ரிங்க காட்டுறேன். பார்க்கவும் ஹார்ட் ஸ்ப்ரிங்னா என்ன? கூனாயும் ஸ்கில் பாயிண்ட்ஸ் நிறைய அன்லாக் பண்ணா எனக்கு நிறைய அட்மின் பவர் கிடைக்கும். அப்படி பண்ணா என்னால வீட்டுக்கு போக முடியாது சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இந்த மொத்த உலகமும் அந்த இன்ஃபைனிட்டி கேம் பேஸ் வச்சுதான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல வீட்டுக்கு போத்துன்னு ஒரு கமெண்ட் இல்லையே. ஒருவேளை அந்த கடவுள் சமன் பண்ணதுனால இங்க வந்தனா அப்படின்னா அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட பவரால தான் என்னால திரும்பி வீட்டுக்கு போக முடியும். சரி ஹோலி கேபிள் போய் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான் பார்ப்போம். அதுவும் இல்லாம இந்த இடத்துல எவ்வளவு நாளைக்கு இருக்கும் படம் தெரியல. நான் தேடி போன அப்புறம் என்னோட மேல இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு என்னோட மேனேஜர் கான்ல இருப்பான். இப்ப பார்க்கக்குள்ள சரி டீமன் லார்டும் இப்ப நல்லா வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அவளும் அட நிஜமாவா? என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் அப்படி சொல்லிருக்கீங்க. இப்ப பார்க்க ஒன்னா தொங்க ஆசைப்பட கூனாயும் நான் பாக்குறதுக்கு வயசான மாதிரி இருக்கலாம், ஆனா உள்ள உனக்கு அந்த வயசு தான் இருக்கு. ஆக்கவும் டீமன் லார்ட் நீங்க சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த சைடு அந்த கொலகாரங்களும் ஹோலி மேரன் அதாச்சி அந்த லூனா வரத்துக்கு காத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு கூனாயாக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஆமா யார் இந்த ரெண்டு ஜோக்கர்ஸ்? சரி சீஃப் என்ன பண்றதுன்னு மத்தவங்க கேட்க அவரும் எனக்கு தெரிஞ்சு இது டிராப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க அட்டாக் பண்ணும்போது அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஹோலி மேரன் உங்களுக்கு க்ரூவும் நம்மள தாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நான் இது பண்ணலாம், உடனே அட்டாக் பண்ணிட்டு உடனே அங்கே தப்பிச்சிடணும். ஹோலி மேரன் நினைச்சு பார்க்காத இடத்துக்கு அவளை வர வைக்கணும். இப்ப அவங்க பேசுறது கூனாக்கே கேட்டுச்சு. அவனும் இவனுங்க ஜோக்கர்ஸா இருக்கானுங்க. சரி நான் ஃபர்ஸ்ட் மேனுவல் அட்டாக்கிங் ஆஃப் பண்ணிட்டு ஆட்டோல போட்டு விட்டுறேன், தானே அடிக்கிட்டோம். இப்போ நிறைய அம்புகள் கூனாயை தாக்க முன்னாடி ஒரு பேரியர் வருது. அதுக்கு பேரு அசால்ட் பேரியரா. கூனாயும் எனது லெவல் 30 கிலோ அட்டாக் இருக்கு, ரொம்பவே வீக் தான். நீங்க கூனாயும் மனசுக்குள்ள இன்ஃபினிட்டி கேம்ல நாங்க மேக்ஸ் லெவல்ல இருக்கோம், அதனால ஒரு பிளேயர் எங்களை அட்டாக் பண்ணோம்னா அவங்களோட அட்டாக் 30 லெவலுக்கு கீழே இருந்தா எங்க மேல எந்த டேமேஜ் வராது. இப்ப அதை பார்த்துட்டு மொத்த கும்பல அட்டாக் பண்ண வர அந்த சீஃபோ சரி நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க போலயே. இங்க இருக்க உலகங்களோட தலைவன் தான், என்னோட பேரு ஓ வெங்கோல். கூனாயை பார்த்துட்டு என்னது இந்த என்னோட மேனேஜர் ஆச்சே, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? கூனாயும் சென்மு என்ன மன்னிச்சிருங்க, என்னால வேலைக்கு வர முடியல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரி இசையா உலகத்துல நானும் வந்துட்டேன். அந்த சீஃபோ எனது சென்முவா. கூனாயும் ஜோ உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ என்னோட மேனேஜர் அவோக்கி சென்மு தானே? அந்த சீஃபோ ஓ இப்ப எனக்கு புரியுது, எனக்கு கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? கூனாயும் இல்ல 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 நான் அதெல்லாம் சொல்ல வரலங்க, அதாச்சி அப்புறம் மனசுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கா, அதே முகம் தானே அது, இந்த முகம் கிட்ட தானே திருடிட்டே இருக்கும், இது எப்படி நான் மறப்பேன்? அந்த சீஃபோ இப்போ ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி அதை வச்சுட்டு கண்டுபிடிச்சேன், நீ ஒரு மேஜிக் யூஸர் தானே. அதுவும் இல்லாம நீ என்னதான் வயசானவனா இருந்தாலும் உன்னை ஈஸியா அடிச்சிடும் அப்படின்றாங்க. இதை கேட்டவனுக்கு கூட ஐக்கோ வருது, யாரை பார்த்து வயசானவன்ற, நீ தானே என்னோட வயசான மாதிரி இருக்க. அந்த சீஃபோ யாருக்கிட்ட கத்து கொடுக்குற, உன்னை பார்த்தா தானே வயசானவங்க மாதிரி இருக்கு, நீ தான் வயசானவன். இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்க ஆக்குவும் டீமன் லார்ட் வாங்க ஓடில அப்படின்றா. அந்த சீஃபோ என்னது உன்ன மாதிரி ஒருத்தனை டீமன் லார்ட் கூப்பிடுறா. இப்போ இவங்க பேசிட்டு கேப்ல புனியாட ஒருத்த வந்துட்டு நீ செத்த அப்புறம் டீமன் லார்ட் சொல்லி சொல்லிட்டு அடிக்க வரான். இப்ப கூனாய் ஒரே ஒரு வேலை அடிக்கிறான், அதுல அவன் பறந்து போய் விழுறான். இது பார்த்து எல்லாரும் வாயை புல்லு பார்த்துட்டு இருக்காங்க. அவரும் நான் அப்பவே நினைச்சேன் நீ ஒரு மேஜிக் யூஸர் தானே. இப்போ இன்னொரு குரல் கேக்குது, என்னது மேஜிக்கா சொல்றாங்க, பார்த்தா ஒரு லைட் மேஜிக் அங்க வருது. அங்க வந்தது லூனா ஹோலி மேடன். அவளும் நான் டீமன் லார்ட் அழிக்கிறான்னு வந்தா இங்க எல்லாருமே கொள்ளக்காரங்களா இருக்காங்களே. அந்த சீஃபும் இல்ல ஹோலி மேடனை நம்மளால அழிக்க முடியாது, நம்ம பிளான் ஃபெயில் ஆச்சு, வாங்க எல்லாரும் கிளம்புன்னு சொல்றாரு. ஹோலி மேடனோ என்ன முட்டாள்தனமா யோசிக்கிறீங்க, ஏற்கனவே தப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கோல்டு ஸ்லாஷ் அப்படின்றா. இப்ப லைட் மேஜிக் அவங்கள தாக்க ஆரம்பிக்குது. அந்த அட்டாக் ஹாக்கு கிட்ட வர டீமன் லார்ட் நடுவுல போய் அந்த அட்டாக் வாங்கிக்கிறாரு. கூனாயும் என்னது என்னோட அசால்ட் பேரியர் வரல அப்படின்னா இந்த பொண்ணு மேக்ஸ் லெவல்ல இருக்காளா? டீமன் லார்டு ஏமா பொண்ணு நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. லூனாவும் என்ன பத்தி என்ன சொன்ன? டீமன் லார்டு அதை விடு, எதுவுமே சொல்லாம என்ன அட்டாக் பண்ணி அதுக்கு மன்னிப்பு கிடையாதா?
அவளோ ஒரு ஓலி மேடன் தீய சக்தி அழிச்சிட்டு இருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? டீமன் லாடும் அப்படியா? சரி, இதான் உனோட கடைசி வார்த்தையா இருக்க போது. அவளோ ஓ, நான் யாரும் உனக்கு தெரியாதுல்ல. இந்த உலகத்துல இருக்க 3 ஹோலி மேடன்ல நானுமே ஒருத்தி. நான் தான் கோல்டன் லூனா எலகண்ட். கூனாயும் எது எலகண்டா? உனக்கு யார் அந்த மாதிரி பேர் வச்சா? அந்த பேரு கட்ட மாதிரியே நீ நியாயமா இருக்கணுமே. ஆனா அந்த மாதிரி இல்லையே மாணி. உனக்கு எம்ம பேர் வச்சானோ அவனுக்கு கண்ணு தெரியாம இருக்கணும் போல. லூனாவும் அந்த மரமண்டையை புடிங்க அப்படின்றா. இப்ப எல்லாரும் தாக்க போக அந்த அசால் பேர் எழுது. டீமன் லாடோ, நீங்க என்ன பண்ணாலும் என்ன தொட கூட முடியாது. எம்னா நிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு போட்டு எடுக்க லூனாவும் இவன் யாரு? ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியும்ல உனக்கு. இப்போ லூனாவை தூக்கிட்டு டீமன் லாடோ, என்ன தேவையில்லாம அட்டாக் பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீ பொண்ணாவே இருந்தாலும் சரி, நான் ஈக்குவாலிட்டியை நம்புறவன். நீ தப்பு செஞ்சிருக்க, பொண்ணா சரி பண்ணும்ல. லூனாவும் ஏய் ஒரு நிமிஷம், என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப டீமன் லாடோ அவளை அடிக்க ஆரம்பிக்க அவளால வலி தாங்க முடியல. டீமன் லாடோ விடாம இது ரைட் ஹேண்டுக்கு, இது லெஃப்ட் ஹேண்டுக்கு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கான். அடுத்து என் ரைட் ஹேண்டு கீழே, அடுத்து என் லெஃப்ட் ஹேண்டுக்கு மேல, அப்புறம் இது நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கான். இப்போ பல அடிகளுக்கு அப்புறம் டீமன் லாடோ ஆக்குவாங்கன்னு கிளம்புறாங்க. டீமன் லாடோ அப்பா இப்ப மனசு நிம்மதியா இருக்கு. ஆக்கவும் பாவம் இந்த ஓலி மேடன் ஒரு வாரத்துக்கு உட்கார முடியாதவனால டீமன் லாடோ அதெல்லாம் அது இருக்காது, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அதுவும் இல்லாம அவ கொடுத்த காசு இருக்குல்ல, இதை வச்சுட்டு அந்த சிட்டில தாங்க பாப்போம். இந்த சைடு பார்த்தா அந்த ஓலி மேன் பேக் வீங்கிய போச்சு. அவளு வந்துகிட்டு அவனால கொல்ல போயிட மாட்டேன், நீ காத்துரு. இப்ப வண்டி அசிக்க ஆரம்பிக்க அவளுக்கு ரொம்ப வலிக்குது. டேய் வண்டியை பார்த்து ஓட்டுக்கடா. இப்ப டீமன் லாடோ ஆக்கவும் ஹோலி கேபிள் பண்ணிட்டாங்க. இப்போ டீமன் லாடோ ஆக்களுக்கு சாப்பாடு வாங்கி தர. ஆக்கவும் இந்த மாதிரி டேஸ்டான சாப்பாடு என் வாழ்நாள்ல சாப்பிட்டது கிடையாதுன்னா. இப்போ ஒரு இன்னுக்கு போறாங்க. அந்த என்னோட நேம் குலுகுலேயின். டீமன் லாடோ எவன்டா இதுக்கெல்லாம் பேர் வைக்கிறான்? குலு குலு நம்ம பேர் வைப்பாங்க. ஆக்கவும் குலுகுலே பேர் சூப்பரா இருக்குல்ல. இப்போ டீமன் லாடோ உள்ள போக அங்க கேஸ் மிஸ்டும் குலு குலுக்கே வாங்க, சந்தோஷமா போங்க. டீமன் லாடோ அப்ப நீங்க ஹோட்டல் நேரத்துல சேராத விடுங்க, ஒரு நல்ல ரூம் எங்களுக்கு காட்டுங்க. அந்த ரிசப்ஷனிஸ்டும் இருக்கிறதுல உங்களுக்கு பெஸ்ட் ரூம் தரும். ஆனா அதுக்கு ஒரு முழு கோல்டு காயின் வேணும் கேட்க ஆக்கவும் டீமன் லாட் கோல்டு காயினும் அதான் வேணும் அப்படின்றா. அதுக்கிட்ட வரும் இது டீமன் லாடா? கூனாயும் அது வாங்க, என்னோட பேரு டேமான், அதுதான் அப்படி சொல்றா போல. இந்தாங்க சொல்லிட்டு கோல்டு காயின் கொடுக்க அவரும் ஒரு ரூம் காட்டுறாரு. இப்ப கூனாயோ மெசேஜ் அதாச்சு டெலிபதி யூஸ் பண்ணி மத்தவங்க முன்னாடி என் டீமன் லாட்னு கூப்பிட்டாரு. எல்லாரும் முன்னாடியும் என் அண்ணா இல்ல வேற ஏதாச்சும் கூப்பிடு. ஆக்கவோ அப்படின்னா நான் உங்க அப்பா கூப்பிட்டா. இது கேட்டு கூனாய்க்கு ரொம்ப கோவம் வருது. எனக்கு 22 வயசு ஆகுது, நான் ஒரு பேச்சுலர். இப்ப அந்த புது ரூம் பார்த்தவனே ஆக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுக்குள்ள கூனாயும் பரவாயில்ல, இந்த ரூம் நல்லாவே இருக்குல்ல. இருந்தாலுமே நான் டீமன் லாட்னு காட்டிக்கணும்ல ஆக்கு கிட்ட, அதனால வெளியே காட்டிக்க மாட்டேன். டீமன் லாடும் சரி நம்ம சாப்பிட போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கணும். இப்ப அவங்க ட்ரெஸ் வாங்க போக அங்க கடையில இருக்காரோ யார் இந்த பொண்ணு ரொம்ப மோசமா இருக்கா? தெரிஞ்சு அங்க இருக்கிறோட சர்வெண்ட் நினைக்கிறேன். அவர் வந்துட்டு ஆமா உங்களுக்கு என்ன வேணும் கேட்க கோனாயோ எனக்கு மத்தவங்க ட்ரெஸ் எடுத்துலாம் பழம் கிடையாது, அதனால இவ்வளவு ஒரு நாள் ட்ரெஸ் காட்டுங்க, அதுக்கான பட்ஜெட் இந்த கோல்டு காயின் அப்படின்றான். அவரு பார்த்துட்டு என்ன அது? ஒரு நிமிஷம், ஒரு கோல்டு காயினா? அந்த மாதிரி ஒரு கோல்டு காயினை எங்க கடையில செலவு பண்ண போறீங்க? உங்களுக்கான சூப்பரான ட்ரெஸ் நான் காட்டுறேன். இப்ப அவர் கைகிட்ட நிறைய பேர் வந்து அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க. டீமன் லாடோ நான் ஸ்மோக் பண்ணும், அதுக்கான ஆஸ்ட்ரி எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் போவேன் அப்படின்றான். கடைக்காரரோ இந்தாங்க என் கை யூஸ் பண்ணி சொல்லிட்டு கையை காட்டுறாரு. உங்களை மாதிரி ஒரு மகா பிரபு என் கையை ஆஸ்ட்ரியா யூஸ் பண்ணலாம் அப்படின்றான். டீமன் லாடோ அதெல்லாம் வேணாங்க, ஒரு சாதாரண ஆஸ்ட்ரியாவும் உட்காரத்துக்கு ஆக்டிங் காட்டுங்க. இப்ப அவள் புரிஞ்சுட்டு ஏமல் உட்காருங்க, என் முதுக ஒரு சேர யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றான். கூனாயை பார்த்துட்டு ஓ அவனா நீ? இந்த கடையை நினைச்சாலே பயமா இருக்கே. இப்போ அந்த இடத்துக்கு ஆகோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டா. அவனும் இது எனக்கு நல்லா இருக்கான்னு கேக்குறா. கூனாயை பார்த்துட்டு மனசுக்குள்ள அட ரொம்ப அழகா இருக்கால இவ, கொஞ்சம் விட்டா ஜொலி ஜொலிப்பா போலயே. இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் நிஜத்துல கூட பார்த்தது இல்லமா. டீமன் லாடோ நல்லா இருக்கு. இப்ப கண்ணை பார்த்து கூனாய் மனசுக்குள்ள அட ஹாக்குக்கு 2 கலர் கண்ணு இருக்கா, இது பார்க்காம போயிட்டேனா? அந்த கடைக்காரரோ இது உங்களுக்கு பிடிக்கலனா நிறைய ட்ரெஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க எடுத்துட்டு வர சொல்ல. டீமன் லாடோ சரி இவ்வளவு சூட் ஆகுது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். அவரும் நீங்க நிஜமாவே ஒரு பெரிய மகா பிரபு தான். டீமன் லாடோ எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டாரு. இப்போ ஒரு இடத்துக்கு சாப்பிட போறாங்க. இப்ப டீமன் லாடோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே உனக்கு தெரியுமா ஒரு துணி கடையில ஒரு பெரிய கோல்டு காயின் கொடுத்து அங்க இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டார சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆக்க டீமன் லாட் கிட்ட இது எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு, நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க, எனக்கு எதுக்காக என்கிட்ட இவ்வளவு நல்லபடியா நடந்துக்கிறீங்க? கூனாய் மனசுக்குள்ள ஆமால எதுக்காக நான் இவளுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்? சரி சொல்லுங்க, இவ்வளவு செஞ்சதுக்கு நான் அப்படியே உங்களுக்கு நன்றி கடன் தருது. இப்போ அந்த இடத்துக்கு ஹோலி மேடன் லூனா வந்துட்டா. டீமன் லாட் நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அவளை வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் காசை தேடிட்டு என் காசுல சாப்பிட்டுட்டு இருப்ப? டீமன் லாடோ ஒரு விஷயம் நீ மறந்துட்ட, என்கிட்ட நீ மன்னிப்பே சொல்லியே, அதுக்குதான் இந்த காசை எடுத்துட்டு வந்தேனா. லூனாவும் இந்த காசை எடுத்துட்டு போயிட்டுனா எதுக்காக நான் அடி அடிச்சேன்? அந்த வலி இன்னுமே இங்க இருக்கு. லாடோ சரி சரி நீங்க நிறைய பேர் இருக்காங்களா, வா கொஞ்ச உட்காந்து சாப்பிடலாம் சொல்ல. லூனாவும் என்னது உட்காந்து சாப்பிடுறதா? உட்கார முடியல என்னால. டீமன் லாடோ என்ன என்கிட்ட ஓட கத்துற அப்படின்னா திருப்பி உனக்கு பாட சொல்லி தரணுமா? இது கிட்ட லூனாவை பயந்துகிட்டு அதுக்கப்புறம் உட்கார்றா. டீமன் லாடோ அந்த கூட்டத்துக்கிட்ட என்ன மன்னிச்சுங்க, இது சும்மா சின்ன பிரச்சனை தான், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, இதுக்கான மன்னிப்பா உங்க எல்லா டேபிளுக்கும் நான் ஒரு பாட்டில் ஆஃப் வைன் வாங்கி தரேன். இருக்காங்களோ அட இது ஒரு ஜென்டில்மேன் சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இப்ப லூனாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு டீமன் லாடோ லூனா இது என்னோட ட்ரீட், உனக்கு இஷ்டம் போல சாப்பிடு அப்படின்றான். லூனாவும் என்னது உன்னோட ட்ரீட்டா? இது என்னோட ட்ரீட், என்னோட காசு தானே அது. இப்ப எல்லாம் முடிஞ்ச போறப்ப ஆக்கவும் டீமன் லாட் நீங்க ஒரு சில டைம் ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, ஆனா இன்னொரு டைம் ரொம்பவே கெட்டவரா இருக்கீங்க. டீமன் லாடோ நான் எப்பவுமே எல்லாருக்கிட்டே ஜென்டில்மேன் மாதிரி தான் இருப்பேன், ஆனா யாருக்கிட்ட எப்படி இருக்குங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்ப வரைக்குமே ஆக்க நொண்டி நொண்டி தான் நடந்து வந்துட்டு இருக்கா.
இப்ப ஆக்கு நோட்டத்தை பார்த்து டீம் நடு தூக்கிட்டு சரி இவன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா அதனால பின்னாடி தூக்கிட்டு போக முடியாது சரி நான் அப்படியே தூக்கிட்டு போறேன் ஆக்கவும் நான் சொல்றதை மாத்திக்கிறேன் நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்றா இப்ப அவங்களும் இன்னுக்கு போக யாரும் கழுவு தட்டுறாங்க யாருன்னு பார்த்தாலும் அவளை அழுதுகிட்டு மூட்டால் என் காசு நீ திருடி வந்துட்டேன் இப்போ நான் போறதுக்கு இடமே இல்ல டீமன் நாடும் உங்களுக்கு தான் அவ்வளவு பேர் இருந்தாங்களே அந்த கேரேஜ்ல இருக்க வேண்டியதானே அழுது மூஞ்சி பொண்ணு அப்படின்னு சொல்ல அவளும் நான் அவங்க எல்லாரும் அப்பவே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் டீமன் நாடு ஏன்னு கேட்க அவளும் முன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கும் போது அவங்களும் வீக்க அவங்களுக்கு ஆபத்தா இருக்கும்ல டீமன் நாடும் அப்போ தனியாவே இருந்தா நினைச்சிடலாம்னு சொல்ற ஆக்கவும் டீமன் நாடு ஹோலி வேணும் கிட்ட கொஞ்சம் அன்பா இருக்கு அப்படின்றா இவ டீமன் நாடு அந்த காசு கொடுத்துட்டு என்ன எங்க நிக்கிற உனக்கு ட்ரெஸ் வேணுமா லோனாவும் அப்படின்னா சரி இந்த காசுல தானே இந்த ரூம் வாடகை வச்சீங்க அதனால இந்த ரூம்ல நீங்களே என் கூட இருக்கலாம் ஆக்கவும் ஆமா டீமன் நாடு இப்ப காசை வேற திருப்பி கொடுத்துட்டீங்களா அவளோட காசு தானே இது இப்ப அவளுமே அந்த ரூம்ல தாங்க இப்ப இன்னொரு சைடு காட்டுறாங்க அந்த சைடுல இவரோட அக்கா வந்துட்டு இருக்கா அந்த ஓலி மேடம் அட என் தங்கச்சி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா போல நான் வந்து அவளுக்கு பாட சொல்லி தரேன் அப்படின்றா இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் until then bye bye